பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதிற்கு எது உதயமாகிறதோ அதான் வீடியோவை போடும். ஏன்னா நான் கமர்ஷியலாக என்ன சொல்கிறேன்னா போடுறதெல்லாம் கிடையாது. இப்படி தான் போடணும், மக்கள் இப்படி கவரணும். மக்களை நாம் கவர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மக்கள் நம்மளை பார்த்து நிமிஷம் கவர்ந்து வரணும். அதுதான் குரு. ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தான், ஐயா இந்த காசிக்கு போய் பரிகாரம் பண்ணக்கூடிய ஜாதகங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பொதுவான ஒரு கான்செப்ட் என்ன சொல்லலான்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது, காசிக்கு 60 வயசுக்கு மேலே தான் போகணும். அதுக்குள்ளே போயிட்டேன்னா உங்களுடைய இயக்கங்கள்லாம் நின்றுடும். ஆமாம், காசி என்று சொன்னால் புண்ணிய ஸ்தலம். அப்போ ஆண்டு அனுபவித்து குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஆட்சி ஐயர் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய இறப்புகள் என்ன சொல்கிறோன்னா சாந்தமாகவும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த பாவத்தை போய் கழுவுறோம் அப்படிங்கிறது இது. இப்போ 25 வயசுலேயும் காசிக்கு போகிறாங்க. 60 வயசுக்கு மேலே தான் சாஸ்திரப்படி காசிக்கு போகணும். அப்போ இந்த காசி ஜாதகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டால், எனக்கு என்னடா காசி ஜாதகம் காசி ஜாதகம். அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னுடைய 26 வருட அனுபவத்தில் சொன்னேன், காசி ஜாதகம் என்பது கஷ்டப்படுகிற ஜாதகம் தான் காசி ஜாதகம். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் இரவு கொஞ்சம் நிம்மதி இல்லாத தூக்கமாக தான் இருக்கும். அதுதான் காசி ஜாதகம். அப்போ இந்த காசி ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணது பெரிய விஐபி ஜாதகத்தில் சொல்லுவேன். விஐபினா ஒரே ஒரு விஐபி ஜாதகத்தை சொல்லுவேன். அப்போ காசி ஜாதகம் என்பது உங்களுடைய லக்கணம் இருக்கு இல்லையா, நீங்கள் பிறந்த லக்கணத்தை முதல்ல எடுங்க. எல்லாரும் இந்த காலபுருஷ லக்கணத்தை எடுக்கக்கூடாது. காலபுருஷ லக்கணம் என்பது காலபுருஷனுக்கு. அப்போ மேச லக்கணத்திற்கு 1 4 7 10ன்னு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல அதிலிருந்து தப்பிச்சுக்கிடுங்க. உங்களுடைய லக்கணத்திற்கு 1ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல சனி இருந்தால், 10ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுடைய ஜாதகம் கஷ்டப்படும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், கடகத்தில் சனி இருந்தால், அதுக்கு லக்கணமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடகத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகம் கஷ்டப்படும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகம் கஷ்டப்படும். இந்த ராகு கேதுகளுடைய அச்சு இருக்கு இல்லையா, ராகு கேதுகளுடைய அச்சுக்கு ராகுகேதுகளுடைய அச்சுக்கு மாட்டிக்கிடாமல் ராகுகேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருந்தால் அந்த ஜாதகம் கஷ்டப்படும். ஓகேவா? இதான் கஷ்டப்படுகின்ற ஜாதகம். இதுதான் காசி ஜாதகம். இவங்க காசிக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால்தான் அந்த ஜாதகம் நன்றாக செயல்படும் என்று ஆதியில் யாரும் சொல்லலை. இப்போ இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாதகங்களை நான் 26 வருஷமாக ஜாதகம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த அனலைஸ் பண்ணியிருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம், க்ளோஸ் ரிலேஷன், லக்கணத்தில் சனி, இத்தனைக்கு ரிஷப லக்கணம். அவர் இன்னும் பெரிய முன்னேற்றத்திற்கு அவர் சுயமாக வரல. அவரை முன்னேற்றி விட்டது அவருடைய தகப்பனார்.
அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவி. இன்னும் அவர் டம்மி தான். அப்போ ரிஷப லக்கணத்தில் சனி. இன்று வரை அவர் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு போராளி. 50,000 சம்பளம் வாங்கல, 10,000 சம்பளம் வாங்குறார். ஆனால் கல்யாணம் முடிக்கிறப்பல 2 குழந்தைகள் இருக்கு, வீடு இருக்கு, சாப்பாட்டுக்கு பொண்டாட்டியோட வருமானம் இருக்கு, அரசாங்க உத்தியோகம். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்து விட்டது. இது காசி ஜாதகம். காசி ஜாதகம் கிடையாது, கர்ம ஜாதகம். காசி ஜாதகம்னா, காசினா புனிதன்னு அர்த்தம். கர்ம ஜாதகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பருடைய ஜாதகத்தில் கடகத்தில் சனி இருக்கிறது. இன்னும் அவர் முன்னேறி வரவில்லை, இன்னும் போராடி கொண்டிருக்கிறார். 2வது உதாரணம், எனக்கு தெரிந்து கன்னியில் சனீஸ்வர பகவான் 45 வயதாகிறது, படிப்பு இருக்கிறது, உத்தியோகம் இல்லை, இல்வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இது கர்ம ஜாதகம். எனக்கு தெரிஞ்சு துலா லக்கணம், லக்கணத்தில் சனி 33 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கு. கணவருடைய ஜாதகம் வலிமையான ஜாதகமாக இருக்கிற காரணத்தினால இழுத்து கொண்டு போயிட்டார். இல்லைன்னா தன்னைத்தானே குழப்பம் ஏன் கண்ணு முன்னாலே இருக்கு. அதற்கடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் கடகத்தில் சனி. இதுக்கு மேலே வேற ஏதாவது உதாரணம் வேணுமா? கடகத்தில் சனி எவ்வளவு உயர்ந்த வானளாவிய அதிகாரம், செல்வாக்கு, கருப்பு பூனை படை இருந்த அந்த அம்மையாருடைய வாழ்க்கை. அங்கே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணுங்க, நம்ம மற்ற எந்ததையுமே இறந்தவர்களை பற்றி நாம் குறையே சொல்லக்கூடாது. அவர்களுடைய ஜாதகத்தை நாம் எடுத்து அவர்களுக்கு நடந்த அந்த கிரகத்தால் ஏற்பட்ட கொடுமையை நாம் பார்த்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நமக்கு அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிடணும். அதனால தான் இறந்தவர்களை பற்றி குறையே சொல்லக்கூடாது, இருக்கிறவர்களை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, இருக்கிறவர்களை பற்றி நீ குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நோய் தான் வரும். அதனால் யாரையும் குறைய சொல்ல வேண்டாம், நிறைய சொல்ல வேண்டாம், அவன் கம்முன்னு இருப்பான் அப்படின்னு தான். அதனால் லக்கணத்திற்கு, உங்களுடைய லக்கணத்திற்கு 1 4 7 10 சனி இருந்தால் கர்ம ஜாதகம். மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் சனி இருந்தால் கர்ம ஜாதகம். கடகத்தில் சனி இருந்தால் கர்ம ஜாதகம். அதற்கடுத்து ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே பிடியில் மாட்டாமல் சனி மட்டும் தனித்திருந்தால் அதுவும் கர்ம ஜாதகம் தான். இதான் உண்மையான கர்ம ஜாதகம். இது கர்ம ஜாதகம். விசகர்மோன்னு ஒன்று இருக்கு. விசகர்மம் அப்படின்னா என்னது? இந்த மாதிரி லக்கணத்திற்கு 1 4 7 10 சனி இருந்து அதற்கு 1 5 9 ராகு கேதுகள் இருந்தால் விச கர்ம தோஷம். அதே மாதிரி மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் சனி இருந்து அதற்கு 1 5 9 என்ன சொல்றான்னா, ராகு கேதுகள் இருந்தால் விசகர்மா. கடகத்தில் சனி இருந்து அதற்கு 1 5 9 ராகு கேதுகள் இருந்தால் அதுவும் விசகர்மா. இதுதான் உண்மையான கர்ம ஜாதகம். இதுதான் கர்ம ஜாதகம், விசகர்ம ஜாதகம். புரிஞ்சு போச்சா? இதுதான். இதை
மாற்றி என்ன சொன்னால் காசி ஜாதகம் அப்படின்ட்டாங்க. காசி ஜாதகம் இல்லை, காசிக்கு போய் பரிகாரம் பண்ண வேண்டிய ஜாதகம். சரி, காசிக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா, அது அப்படி வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கர்மாக்கள் சரியாகுமா அப்படி? ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த பக்கம், அது இருக்கிறது வட மாநிலம், இந்தி பேசக்கூடிய நபர்கள் உள்ள இடம். அப்போ நம்ம வந்து அவ்வளோ தூரத்திற்கு வந்து இப்போ எல்லாருமே இந்த ஒரு பஸ்ஸோ இல்லை வந்து ஒரு டூர் கணக்காக போய் வந்து எல்லாம் போயிட்டு வராங்க. இப்போயும் சொல்கிறேன், காசியில் பயங்கரமான திருட்டு பயம் உண்டு. ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க போயிட்டு வந்து வருஷம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு சார், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. காசிக்கு போயிட்டு வந்து என்ன சொல்கிறேன், வந்து அன்னபூரணி சிலையெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கான். அதெல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இதற்கு ஏதாவது வந்து என்ன சார் எல்லோரும் ஒரு தீர்வு கேட்பீங்க. அந்த தீர்வுகள் வந்து என்ன சொன்னால் உங்களால் முறையாக செய்ய முடியுமான்னு பார்த்துடுங்க. முதல்ல அதான் பிரச்சனை. அதாவது வந்து பரிகாரத்தை யாராவது ஒருத்தருடைய கைடன்ஸில் மேற்பார்வையில் செய்யணும். பரிகாரத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. அது வந்து வேலை செய்யலைன்னா எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, என்ன இது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சொன்னீங்க, நாங்கள் போனோம் சரியாக. எந்த ஒரு பரிகாரத்தையும் ஒருவருடைய மேற்பார்வையில் செய்யணும். அப்போ மேற்பார்வையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதார வலிமை தான் இப்போ எல்லாருடைய பிரச்சனை. ஒருத்தருக்கு குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறான், செலவாகும்னா ஜாதகத்தை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிறான். அட ஜாதகத்தை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சா வந்து உங்கள் ஐயா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ எங்கடா ஓசிக்கு கிடைக்குது? அட ஓசிக்கு கிடைச்சா வேலை செய்யாது. ஓசி கிடைச்சா உண்மையாகவே வேலை செய்யாது. நீங்கள் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு பொருள் வந்து எனாமாக கிடைச்சதை வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் கிரைண்டர் வாங்கினீங்கல்ல, ஃபேனு, அந்த டிவி இலவசமாக, டிவி இலவசமாக, கிரைண்டரு இதனையும் வாங்கினீங்கல்ல, இது உங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கா? வேலை செய்யாது. எல்லோரும் எங்கே போயிட்டாங்க? இதுக்காகவே ஒரு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழைய டிவி, பழைய கிரைண்டர், பழைய மிக்சி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கொடுங்க. பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் கொடுங்கன்னு காலையில் ஒரு எப்படின்னு ஒரு ரவுண்டு ஒருத்தர் வந்துடலாம். ஒரு சின்ன வந்து டெம்போ வேனை வச்சுட்டு அவன் சம்பாதிச்சிட்டான். இதுதான் உண்மை. எந்த ஒரு பொருளையும் இலகுவாக வாங்கி நாம் பிரயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது வேலை செய்யாது. இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். அருட்பெருஞ்சோதி அகவல்ல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டை நீங்கள் வந்து என்ன சொல்ல யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதில் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருட்பிரகாச வள்ளலார் சொன்னதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா உலகத்தின் ஒளி அவர். அப்போ ஒருத்தரை நடுங்கும்படி பேசக்கூடாது. குருவிடம் தட்சணை கொடுக்காமல் வந்து என்ன சொல்றான எந்த காரியத்தையும் வந்து வாங்கக்கூடாது. குருவை பணிய வேண்டும், குருவை திட்டக்கூடாது. நீங்கள் திட்டேன்னா வந்து என்ன உனக்கு 7 ஜென்ம பாவம் பிடிச்சிடும். அப்போ அதை போட்டுப்பார். அப்போ இந்த இதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா காசி போய் வந்து பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிறது அதற்கு சரியான கைடன்ஸ் வேணும். அந்த இடத்துல நமக்கு தமிழ் தெரியணும். இல்லை வந்து நம்ம ஒரு நாள் குறித்து எப்பயுமே காசிக்கு போகும்போது கூட்டத்தோடு போகாதீர்கள். கூட்டத்தோடு போகக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி போகலாம். புருஷன் பொண்டாட்டி போகும்போது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இன்னொரு ஃபேமிலி வரலாம். ஓகே, அவங்க ஏற்கனவே போய் அனுபவப்பட்டவங்களாக இருக்கணும். ஏன்னா அங்கே தங்குற இடம்,
போக்குவரத்து, அங்கே இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு எந்த இடத்துல வந்து என்ன சந்திரன் இருக்கணும், அல்ல என்ன சொல்கிறேன்னா வந்து குருவுக்கு 1-5-9 சந்திரன் வரும்போது தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், நம்மளுடைய ஜாதகம் காசி ஜாதகமாக காசியில் போய் தான் கர்மம் பண்ணி தான் நம்ம வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையை வந்து ஓட்டணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிடுது. ஆனால் இதற்கு பரிகாரம் என்பது எனக்கு நல்லா தெரியும், உண்மையாகவே தெரியும். ஏன்னா எப்பயுமே இயற்கை நமக்கு நம்மளை அறியாமலே சில வந்து சக்திகளை பின்னோக்கி இயக்கி கொண்டே இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கர்ம ஜாதகம் காசி ஜாதகம் என்ற ஒரு விளக்கத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு 1-4-7-10 சனி இருந்தால் அது கர்ம ஜாதகம் தான். மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் சனி இருந்தால் அது கர்மம் ஜாதகம் தான். கடகத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகம் கர்ம ஜாதகம் தான். ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே தனித்து போய் வந்து சனி நின்றுட்டார்னா அதான் கர்ம ஜாதகம். இதோடு ராகு கேதுகள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த அமைப்பில் இருக்கின்ற இந்த சனிக்கு ராகு கேதுகள் சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னா 1-5-9 உட்கார்ந்திருந்தாலோ அது கர்ம ஜாதகம் ப்ளஸ் விசகர்ம ஜாதகம். இதுதான் ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு தீர்வு மனிதாபிமானத்தில் நான் சொல்லணும். அப்போ இதற்கு என்ன தீர்வு, இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும், கர்மா இப்படி நாம் பண்ணினால் குறையுமா? குறையும். என்னைக்கு ஒரு மனிதன் பட்டினி கிடந்தவனோ அன்னைக்கு கடவுள் ஏற்றுப்பார். ஏன்னா உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய அந்த ஈசன் ஒரு எறும்பு கூட அன்னைக்கு படியளந்துருவார். ஒருத்தன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்டினி அடைக்காங்கும்போது அவருடைய ஈரக்கொலையை போய் வந்து அங்கே பிடிக்கும். ஏன்னா இந்த உலக ஜீவராசிகளை படைத்த அவர் ஒரு ஜீவன் வந்து கடவுளை நினைத்து விரதம் இருக்கிறான் என்று சொல்லும்போது எப்படா சாப்பிடுவான், ஏன்டா பட்டினி கிடக்க அப்படிங்கிற தாயுள்ள மட்டும்தான் அவருக்கு வரும். ஏன் விரதம் இருந்தாங்க? விளையாட்டுகள் அல்ல. இறைவன் வந்து இறைவனுடைய பார்வை நம்ம மேலே விழுந்துடும். அப்போ வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, இந்த 2 நாளில் நீங்கள் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தண்ணீர் மட்டும்தான் குடித்து கொள்ளலாம். வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இல்லை இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது கர்மா பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விசகர்மா பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உள்ள ஒரு விவகாரம். நீங்கள் வேட்டுக்கு எதுவும் சொன்னாலும் இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், பால் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கடுத்து இனிப்பு பணியாரம் சாப்பிட்டுக்கலாம், அங்கெல்லாம் அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஒன்லி 6 மணிக்கு ஆரம்பிக்கிற விரதம். அதுவும் அஷ்டமி அன்னைக்கு தான். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, இந்த 2 அஷ்டமிகளில் வந்து தண்ணீர் குடித்து கொள்ளலாம். அதற்கு மேலே நான் சுகர் பேஷண்ட்டுன்னா அந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் பிற எது கர்மா கழிக்கும். சுகர் பேஷண்ட்டுனாலே வந்து எது கர்மா கழிக்கணும், அதுக்கெல்லாம் கிடையாது. பச்சை தண்ணி குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். குடிச்சிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் கால பைரவருக்கு நல்ல வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மாலை, அற்புதமான மாலை வந்து என்ன சொன்னான்னா சம்மங்கி அல்லது என்ன சொன்னான்னா வந்து செவ்வரளி மாலை வாங்கி போட்டு 8 நெய் தீபங்கள் போடும். 8 நெய் தீபங்கள். அஷ்டமி என்று சொன்னால் 8, அஷ்டமம். அப்போ 8 நெய் தீபங்கள் ஏற்றி உங்களுடைய பேருக்கு அழகாக ஐயர்கிட்ட சொல்லி நிதானமாக அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும். அன்னைக்கு போய் வந்து என்ன சொன்னா பிச்சைக்காரத்தனமாக ஐயர்கிட்ட 10 ரூபா கொடுத்துட்டு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அங்கே டோக்கன் வாங்கிடணும். டோக்கன் வாங்கியிருந்தாங்க சாமி வச்சுக்கிட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா செய்கிறது செய்யுங்க, அதை பற்றியெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பண்ணிவிட்டு
அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மடப்பள்ளியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15, 16 பேருக்கு அல்லது 18 பேருக்கு அங்கே அந்த கால பைரவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனிப்பு நிவேதானம் வைக்கணும். அது என்ன இனிப்பாக இருந்தாலும் சரி தான். அது மடப்பள்ளியில் சொல்லி என்ன இனிப்பு வேணாலும் செஞ்சுருங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, 1000 ரூபா கொடுத்துருங்க. 1000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு. நல்லா பண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரசாதத்தை விநியோகம் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்கன்னா, அதுக்காக ஸ்பெஷல் 5000 வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுடைய கர்மாவை அழிப்பதற்கு நாம் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஒரு 1100 ரூபா, வளர்பிறையில் ஒரு 1100, தேய்பிறையில் ஒரு 1100, 2 நாள் மாதத்தில் 2200 ரூபா செலவழிக்கிறதுல நீங்கள் தயங்காதீர்கள். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாள் வரைக்கும் நினச்சிட்டே இருந்தேன். சொல்லக்கூடாது எதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஒரே ஒரு கான்செப்ட், எந்த ஒரு குருவையும் வந்து நேரில் பார்த்து வந்து நாம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய கைகளால் சில விஷயங்களை நாம் வாங்கி பண்ணுவதுதான் சாஸ்திர விதிமுறைகள். அது இல்லாமல் வந்து என்ன சொல்லலாம்னா எல்லாமே ஆன்லைன் குரியரில் அனுப்புகிறோம். குரியரில் அனுப்பி வந்து என்ன சொன்னான்னா நடக்கும். ஆனால் உலகத்தில் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னால் வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு வந்து நம்ம சாமியன்ட்டுருக்கோம், வந்துடணும், குருவை பார்க்க வந்துடணும், தகப்பனை பார்க்க வரணும், தாயை பார்க்க, தாய் தகப்பனை இருந்தனா சமாதி இருக்குதா, சமாதி இல்லையா, உங்கள் பூர்வீக வீட்டில் வந்து அந்த படம் இருக்குதா, அதுக்கு வந்து நல்ல படத்தை நல்லா தொடச்சி மாலைகளை வாங்கி போட்டு அதுக்கு வந்து சின்ன வந்து என்ன சொன்னால் ஒரு நிவேதானம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பாக மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேர் என்றைக்கு இருந்தாலும் என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ காசிக்கு போய் பரிகாரம் பண்ணுவதை விட அது வந்து உங்களுக்கு திருப்தி தராது, எனக்கு நல்லா தெரியும். அப்போ வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, நான் காசியில் யார் இருக்கா, காலபைரவர் தானே இருக்கார். அப்போ வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிக்கு நல்ல வந்து செவ்வரளி மாலை நல்லா பெருசாக வாங்கி போட்டு 8 நெய் தீபங்கள் ஏற்றி நிவேதானமாக இனிப்பு பாயாசம் அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா பால் பாயாசம் வடபள்ளியில் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டு கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் பட்டினியாக இருந்து மாலை 6 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னால் போயிருங்க. போயிட்டு என்ன சொன்னால் நான் அந்த அந்தி சாகிற நேரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வாங்க, நல்லா சமையல் பண்ணி வச்சுருக்க சொல்லுங்கள். வாழை இலையில் போட்டு வந்து நல்லா நீட்டாக அழகாக சமணம் போட்டு நல்லா திருப்தியாக வந்து என்ன சொன்னால் 3 பேர்த்து சோத்தையும் நல்லா தின்னுங்க. சாப்பிட்டு இதை மாதத்தில் 2 முறை வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அன்று, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அன்று விரதம் இருந்து காலபைரவரை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 சனி இருக்கின்ற தோஷமும், மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் சனி இருக்கின்ற தோஷமும், கடகத்தில் சனி இருக்கின்ற தோஷமும், ராகுகேதுகளுடைய அச்சுக்கு வெளியில் சனி இருக்கின்ற தோஷமும், இதுதான் உண்மையான கர்மா. இந்த மாதிரி ஜாதகத்தை பாருங்கள், ஏதாவது ஒரு போராட்டத்திலே இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. இதை நான் நல்லா செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். சும்மா ஏனாதானெல்லாம் போடுறது கிடையாது. ஒரு வீடியோ போட்டாலும் வியூவர்ஸ் கூடுது குறையுது அதை பற்றி நமக்கு தேவையே கிடையாது. வியூவர்ஸ் கூடுனதுனாலேயோ குறைஞ்சதுனாலேயோ நம்மளுடைய இந்த யூடியூப்பில் வருகின்ற வருமானம் வந்து நம்மளை வந்து ஒன்றும் பெரிய இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையெல்லாம் கிடையாது. ஏதோ வருது, அந்த வருதுன்னா ஆஃபீஸ் வாடகைக்கு சரியாக வரும், அந்த அளவுக்கு தான். அது என்னென்னமோ ரெஸ்ட்ரிக்டட் பண்ணுறாங்க, அவ்வளோ. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. நமக்கு மக்களுடைய வரவே போதும், அதை வச்சே நம்ம சரி பண்ணால் நமக்கு நல்லா நிறைய நல்ல வருமானங்களாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கர்ம ஜாதகம், விசகர்ம ஜாதகம், இதுதான் காசி ஜாதகம். அதனால் இந்த ஜாதகங்களுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேசத்தில் சனி இருந்தாலோ, கடகத்தில் சனி இருந்தாலோ, துலாத்தில் சனி இருந்தாலோ, மகரத்தில் சனி இருந்தாலோ,
நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய லக்கணத்திற்கு 1 4 7 10 தானையா உங்களுடைய கேந்திரம். உங்களுடைய லக்கணத்துக்கு தான். மேச லக்கணமா 4ல் சனி இருந்தால் எடுத்துக்கிடுங்க, 7ல் சனி இருந்தால் எடுத்துக்கிடுங்க, 10ல் சனி இருந்தால் லக்கணத்தில் எடுத்துக்கிடுங்க. லக்கணம் மேசமாக இருந்தால் தான் அந்த ஏற்கனவே அந்த இது வரும். நீங்கள் உங்கள் லக்கணத்திற்கு 1 4 7 10 மிதுனம் கன்னி தனுசு மீனம் கடகத்தில் சனி இருந்தால் அதற்கு உலகத்திலே ஒரு பெரிய விஐபியான ஜாதகத்தை சொல்லியாச்சு. அதான் இதே மாதிரி மேசத்தில் சனி இருக்கிற ஆள் நல்லா தான் இருக்கு. ஆனால் லக்கணம் வேறு. மகரத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்குது, நல்லா இருக்காங்க. நம்ம அவங்கள போய் நீ என்ன நல்லா இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவன் வந்து ஜெயிக்காண்டிக்காக இருக்கான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ வந்து என்ன சொன்னான், நம்ம லக்கணத்திற்கு தான் 1 4 7 10 மிதுனம் கன்னி தனுசு மீனம் கடகத்தில் சனி இருந்தால், அதற்கடுத்து என்ன சொன்னான், ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருந்தால் இதுதான் கர்ம. இவர்களோடு ராகு கேதுகள் சேர்ந்திருந்தால் விசகர்ம ஜாதகம். இதைத்தான் எல்லாரும் காசி ஜாதகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரைட்டு, இதுதான். இப்படி இருந்தால் நீங்கள் போராட்டத்தில் இருப்பீர்கள். அதற்கு தீர்வு அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என்று விரதம் இருந்து காலபைரவரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கஷ்டங்கள் நீங்கி 70% கஷ்டம் நீங்கிச்சுன்னா 30% சமாளிச்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய கண்முன்னால் சில ஜாதகங்கள் இருக்கிறது. அவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ண பிறகு அந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன். நிறை குறைகள் கண்டிப்பாக இருக்காது. தேவைப்பட்டால் எல்லோரும் வந்து வரலாம், வாங்க பாருங்கள். பிடிச்சா நிறையா விஷயங்கள் இது சார்ந்த விஷயத்திற்கு சால்வ் பண்ணி கொடுப்பதற்கு நிறையா வழிமுறைகள் என்று இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விளைவருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.